அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் இரவில் ஓதினால் காலையில் நமது கைகளில் ரிஸ்க் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ரிஸ்க்குடைய தேவை நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி காலத்தில் அப்படி இல்லை. இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமான ரிஸ்க்கு தேவையுடையவங்களா நம்ம இருக்கிறோம். ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளவு பணத்தை அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு எவ்வளோ ரூபாய் கையில் இருந்தாலும் பத்துறதே கிடையாது. ஏன்னா அதில் பரக்கத் இல்லாமல் தான் இருக்குது. முன்னாடி பரக்கத்துக்கான விஷயங்களை ரொம்ப எளிமையாகவே செஞ்சுருவாங்க. உறவுகளை ஆதரிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் ஃபஜருடைய தொழுகையை தொடரதா இருக்கட்டும், நபியவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை சொன்னாங்களோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது அவங்களோட வாழ்க்கையில் இயற்கையாகவே அமைஞ்சிருந்தது. ஆனால் இன்றைக்கு அது எல்லாமே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி ஃபஜருக்கு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். ஏன்னா இரவு தூங்குறதே ரொம்ப லேட்டாக தான் தூங்குறோம். இன்றைக்கு இந்த மொபைல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பேர் நல்ல மாற்றத்துக்கும் போயிருக்காங்க, நிறைய பேர் அழிவுலையும் போயிருக்காங்க. அப்படி இரவு முழுக்க இந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு காலையில் ஃபஜரை விடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் உறவுகளை ஆதரிக்கிறது கிடையாது. எந்த வழியெல்லாம் ரிசுக்குடைய வாசல் திறக்கப்படுதோ அந்த வழி எல்லாமே இப்போ மூடப்பட்டு தான் இருக்குது நிறைய நபர்களுக்கு. அதனால தான் நம்மக்கிட்ட கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாலும் சரி அதில் பறக்கத்தே இருக்கிறது இல்லை, நிம்மதியே இருக்கிறது கிடையாது. அப்போ இவ்வளவு துரிதமான ஒரு வாழ்க்கையில் மிக துரிதமாக அல்லாஹ்விடமிருந்து நம்ம ரிசுக்கு அடையிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு அமல் இருக்க தானே செய்யும். என்ன காலமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நிறைய அமல்கள் இருக்குது. ரசூல்லா நிறைய வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அவசரமாக உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அமல்கள் இருக்குது. இதே மாதிரி தான் எவ்வளவு வேகத்தில் உங்களுக்கு பணம் வரணும், அதுலேயும் பறக்கத்தோடு வரணும் நினச்சாலும் அமல் இருக்குது. அதில் ஒரு மிக முக்கியமான அமல் என்ன அப்படின்னு கேட்டால் சலவாத்து தான். சலவாத் சொல்கிற காலம் எல்லாமே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலேயே நம்ம வாழலாம். அல்லாஹ் தாலா பரக்கத்தை பொழிந்து கொண்டே இருப்பான். எந்த இடத்துல இந்த சலவாத் சொல்லப்படுதோ அந்த இடத்த அல்லாஹ் தாலா பரக்கத்தா மாத்துறான். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எந்த அளவு செலவாத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். செலவாத்தில் ஏராளமான செலவாத்து இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது பரக்கத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செலவாத். இந்த செலவாத்தை இரவில் ஒவ்வொரு நாளும் ஊதிட்டு படுங்க. காலையில் நீங்கள் தேடக்கூடிய ரிசுக்கில் எல்லாம் பரக்கத்தோடு உங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான செலவாத்து என்ன அப்படின்னா, யா ரஸாக்கு ஜல்ல ஜலாலஹு சல்லி வசல்லிம் அலன் நபியில் அவ்வாஹி. இதில் செலவாத்தும் இருக்குது, சிறந்த அல்லாஹ்வினுடைய திருநாமம் இருக்குது. அது எப்படிப்பட்ட திருநாமம்? ரிசுக்கை வாரி வழங்கக்கூடிய திருநாமம். இந்த ரெண்டும் சேரும்போது மிக ஒரு சிறப்பான ஒரு அமலாக இது மாறும். உடனடியாக நமக்கு ஒரு ரிசுக்குடைய வாசலை திறந்து வைக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அளவற்ற வாழ்வாதாரத்தை வழங்குபவனே, இறை தூதராகவும் அல்லாஹ்வின் நினைவில் பெருமூச்சு விடுபவராகவும் விளங்கும் எங்கள் நபியின் மீது சலவாத்தையும் சலாமையும் பொழிந்து கொண்டே இருப்பாயாக. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு மகத்துவங்களும் சேர்ந்து, அதாவது அல்லாஹ்வினுடைய திருநாமமும் இந்த ரசூல் மீது சொல்லக்கூடிய இந்த செலவாத்தும் சேர்ந்து நமது வாழ்க்கையில் ரிசுக்குடைய வாசல்களை திறந்து வைக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த செலவாத்தை கட்டாயம் இன்றைய தினம் நீங்கள் ஓதிட்டு படுங்க. எத்தனை தடவைனா 10 தடவை ஓதுங்க. உங்களால் முடியும்னா 100 தடவை மாற்றுங்க. ஓதிட்டு நிம்மதியாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுட்டு படுங்க. காலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய ரிசுக்கையும் அல்லாஹ் தருவான். இன்னும் உங்களோட சங்கடங்கள் எல்லாமே இரவோடு இரவாக தீரும். ஏன்னா செலவாத்து ஓதக்கூடிய காலத்துல எல்லாம் சோதனைகள் நம்மளை நெருங்காது. அதனால் உங்களோட பிரச்சனை தீரணும், செல்வத்தில் பரக்கத் கிடைக்கணும், நீங்கள் கேட்குற துவாவை எல்லாம் கபூலாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செலவாத்தை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 10 முறை ஓதிட்டு தூங்குங்க. அல்லாஹ் தஆலா அடுத்த நாளே உங்களுக்கு மகிழ்ச்சியின் கதவுகளையும் பரக்கத்தின் வாசல்களையும் திறந்து வைப்பான். ஆமீன். நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்குமே ரிஸ்குடைய வாசலை திறந்து வைக்கட்டும். மேலும் இதுபோல் ரிஸ்கின் வாசல்களை திறந்து வைக்கக்கூடிய செலவாத்துக்கள் வேணும், அல்லது திக்ருகள் வேணும், அல்லது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்கள் வேணும், அதனுடைய பலனோட வேணும்,
இன்னும் குரான் வசனத்திலிருந்து ஒரு பரக்கத்தான ஆயத்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிதாபில் உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து வஜீஃபாக்களுமே இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.